राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। गुरुवे शरणम। குரு நமக்காக எப்பொழுதுமே ஒரு சிந்தனையில் இருக்கார். உங்களுக்கே தெரியும், ஒரு மனுஷாலை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதுலேயும் சொல் பேச்சு கேட்காதவா, நம்ம சொல்றதுக்கு விபரீதமா பண்றவா, நம்ம சொல்றத தப்பா புரிஞ்சுக்கிறவா, நாம அன்பு காட்டினாலும் அதை சந்தேகப்படுறவா, நம்முடைய அக்கறையை நடிப்போ அப்படின்னு யோசிக்கிறவர்கள், இவர்களை பத்தி இவர்களுக்கு நல்லது நினைக்கணும்னா சத்தியமா ரொம்ப கஷ்டம்தானே. ஆனா அவ்வளவு பெரிய காரியத்தை குரு பண்ணிட்டே இருக்கார். அந்த குரு மிகச்சிறந்தவர். அந்த குரு பெரிய பாக்கியமுடையவர். அது பகவத் கிருபை அப்படின்ற பாக்கியத்தை எப்பொழுதும் உடையவர், நமக்கு தரக்கூடியவர். அதனால குருவுக்கு நாம் கடன்பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கோம். நேற்று கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே இல்லை, குரவே. சம்ஸ்கிருதத்தில் இந்த ஸ்லோகம் யார் பண்ணார்கள் அப்படின்னு கேட்டேன், எங்க இருக்குன்னு கேட்டேன். பலரும் ஆதிசங்கர பகவத் பாதருடைய குரு கோவிந்த பாதருடையது அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் ரெண்டு பேர் குரு கீதா அதுல இருக்குன்னு சொன்னார்கள். சில பேர் உபனிஷதங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னார்கள். இன்னும் கொஞ்சம் தேடுங்க, சரியா யார் எங்கே எப்பொழுது கண்டுபிடிங்க. குருவை தேடுங்கள், நிச்சயமாவே குரு கிருபையினாலே அடைவீர்கள், சந்தேகமே வேண்டாம். அந்த குருவினுடைய விஷயத்தை ரொம்ப அழகா
சொல்றார். நம்ம நம்ம யார் அதை கண்டுபிடிங்க. அந்த ஸ்லோகம் நான் சொல்லட்டுமா? இந்த ஸ்லோகம் யார் சொன்னார்கள் அப்படின்றது கண்டுபிடிங்க. குகாரஸ்ச அந்தகாரோ ஹி ருகாரஸ் தேஜ உச்சதே அஜ்ஞான கிராசகம் பிரம்ம குருரேவ ந சம்சயः. ரொம்ப அழகா இருக்குல்ல? குகாரஸ்சாந்தகாரோ ஹி ருகாரஸ்தேஜ உச்சதே அஜ்ஞானக்ராசகம் பிரம்ம குருரேவ ந சம்சயः. கு அப்படின்ற அந்த சப்தமே இருளடைந்த, இருள் தரும்படியான, இருளான அஜ்ஞானம். அஜ்ஞானம் இருட்டு. ஏன்னு கேட்டா வெளிச்சமே இல்லை, ஒரே இருட்டா இருக்குன்னா ஒன்றும் தெரியறது இல்லைல்ல. நம்ம வீட்லயே நாம இருக்கோம், நைட் ஆயிடுத்து, டக்குன்னு வெளிச்சம், கரண்ட் போயிடுறது. நம்ம வீடுதான், பல வருஷமா பழகி நடந்தா, ஆனாலும் தடவி தடவி போறோம், சுவிட்ச் தேடி கண்டுபிடிச்சு தொடரோம், இல்லாட்டி கதவை தேடுறோம். கண்ணுக்கு வெளிச்சம் இருக்கு, ஆனா வெளியில வெளிச்சம் இல்லைன்ற பட்சத்துல தெரியறதில்லை. அப்ப அந்த கு அப்படின்ற சப்தம் அஜ்ஞானம் போல எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அஜ்ஞானம் என்ன பண்றது? இருட்டு இருள் கவ்வறதுன்றோம் இல்லையா? அப்ப இருள் கவ்வும் பொழுது ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. பட்டக்கன் வெளிச்சம் தருது, அதோ அதோ அப்படின்றோம். அந்த வெளிச்சம் வந்தவுடனே எல்லாம் தெரியாது. அப்ப கு என்னும் சப்தம் இருளான அஜ்ஞானம், ரு அப்படின்ற சப்தம் வெளிச்சமாகிற ஞானம். அதனாலே அஜ்ஞான கிராசகம் பிரம்ம, அஜ்ஞானத்தை விழுங்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் குருவே. இதில் சந்தேகம் இல்லை. ந சம்சயः. குகாரஸ்ச அந்தகாரः குகாரஸ்சந்தகாரோ ஹி ருகாரஸ்தேஜ உச்சதே அஜ்ஞானக்ராசகம் பிரம்ம குருரேவ ந சம்சயः. அழகான ஒரு ஸ்லோகம் இல்லையா? அதனாலே நம்முடைய அஜ்ஞானத்தை விழுங்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம் குருவே. இதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். அந்த குரு கிடைச்சா நாம் அப்படியே பிடிச்சுக்கணும். லைஃப்ல சொல்லுவோம் இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், ஆடிப்பட்டம் தேடி விதை. நல்ல மழை காலத்துலலாம் விதை விதைக்கணும், நிறைய சொல்லுவோம் இல்லையா. இந்த பாய்மர கப்பல்லாம் காற்றை பேஸ் பண்ணிட்டு சுலபமாக, அதாவது சிரமம் இல்லாமல் ஓட்டுறதுக்கான வழியை பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய உண்டு. ஆப்பர்ச்சுனிட்டி, the ever best opportunity is getting a guru, attaining a guru. அழகான ஒரு பொன்னான வாய்ப்பு, நழுவ விடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் தெரியுமா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம். இந்த மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பு குரு. அது பிடிச்சு வச்சுக்கோங்க. அப்படி பிடிச்சுட்டா வேணாபாய் அழகாக தன்னுடைய சந்தேகங்களை கேட்டுவிடுறாள். சந்தேகங்கள் கேட்டது மட்டும் இல்லை, சமர்த்தராமதாசர் பதிலும் சொல்றார். அந்த கேள்வி பதில தான் ஒரு 11 நேற்று பார்த்தோம் இல்லையா. அது பெருசா புரியலைன்னாலும் பரவாயில்ல,
ஒரு ஜீவனுடைய அழகான கேள்விகள், அதற்கு ஒரு சத்குருவினுடைய ஜோரான பதில்கள். இதை புரிஞ்சுங்கன்னா நீங்க போதும். அதுல 12வது கேள்வி அவள் கேட்கிறா, வாட் இஸ் மாயா? மாயைனா என்ன? மாயை அப்படின்றது பகவானுடைய தெய்வீகமான சக்தி. அதாவது அது நம்மள ஒரு சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், மானம், அவமானம், இப்படி எல்லாம் ஒரு ஃப்ளக்சுவேஷன் மைண்ட்ல இருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் மாயை. ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலைமை, அதற்கு காரணம் மாயை. அதுதான் மாயை. சரியா? அப்புறம் வாட் இஸ் மூலமாயான்னு கேட்கிறான். மூலமாயா அப்படின்றது மூல தத்துவம். எதனிலிருந்து இந்த மாயை போன்ற விஷயங்கள்லாம் வரும்? பிரம்மத்தினுடைய சக்தி தானே மாயை. அதனால பிரம்மமே மூல மாயா. சரி, யார் இந்த மாயையை நடத்தின்றிருக்கா? நிச்சயமா யாரு? பிரம்மம் தானே. பகவானே கீதையில சொல்றாங்க, தெய்வீஹேஷாம் குணமயீ மம மாயா துரத்யயா. என்னுடைய மாயை தாண்டுவதற்கரியது அப்படின்றான் கண்ணனே. அப்ப யாருடைய மாயை? என்னுடைய மாயைன்றான். அப்ப அவன் தான் நடத்துறான். அதுக்கப்புறம் அவள் கேட்கிறா, சூன்யம்னா என்ன? அப்ப சூன்யம் ஒரு நியூட்ரல் ஸ்டேட். அது இந்த நியூட்ரல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது அப்படியே இருக்கும், சலனம் இல்லாமல் சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திரும்பி சொல்றேன், இது பெருசா புரியலன்னா கவலை எல்லாம் படாதீங்கோ. ஓரளவு புரிஞ்சுன்னா சந்தோஷம், புரியவே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படி சொல்லலாமா அப்படின்னா, அதாவது இந்த குருவுடைய அனுகிரகம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுட்டா போதும். குரு ரெடியா இருக்கார் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களோடு. சரியா? அப்புறம் சைத்தன்யானா என்ன, சைத்தன்யம்னா என்ன அப்படின்னு அவர் கேட்கிறார். சைத்தன்யம் அப்படின்றதுன்னா மாயையை விரட்டக்கூடிய ஒரு விதமான ஸ்திதி, ஒரு சக்தி. அது பேர் தான் சைத்தன்யம் அப்படின்னு பெயர். சைத்தன்யம்னா ரியலைசேஷன். சரியா? சூன்யம் சைத்தன்யம் அப்படிதான் அவர் சொல்றார். அப்புறமா கேட்கிறா, சமாதானம்னா என்ன? சமாதான், பர்பஸ் ஆஃப் லைஃப் பகவான் உணர்றது, பகவான் அனுபவிக்கிறது. அதான் சமாதானம். அப்பாடா, இப்ப சமாதானமா இருக்குன்றோம் இல்லையா? உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அடிதடி, அழுக, புலம்பல், சண்டை, சச்சரவு, குழப்பம், இதெல்லாம் காரணம் மாயை. மாயையை நடத்துறது பகவான். ஓ, அப்ப அந்த பகவானை தெரியும்னா இந்த மாயை நம்மள பாதிக்காது. பெரியவா சொல்லுவா, இந்த மாயை ஒரு வலைன்னு சொல்லுவோம், மாய வலைன்னு சொல்லுவோம். ஒரு செம்படவன் அப்படி வலையை அப்படி வீசுவான். அவன் வலையை வீசும் பொழுது அவன் பக்கத்தில் வீச மாட்டான், கொஞ்சம் தள்ளி தானே போடுவான். ஒரு அடி 2 அடி தள்ளியா தானே போய் விடும், அவ்வளவு தூரமும் தள்ளி தானே விடும். அப்ப இந்த மீனவனுடைய கால் பக்கத்துல சுத்தி இருக்கிற மீன்கள் இந்த வலையில மாட்டாது, தூரத்துல இருக்க மீன்கள் மாட்டிடும். அதே மாதிரி எம்பெருமான் திருவடி பக்கத்துல இருக்கிறவர்கள் இந்த வலையில மாற்றதில்லை, மாய வலையில தள்ளி இருக்கிறவர்கள் மாய வலையில் சிக்குகிறார்கள் அப்படின்னு பெரியவா சொல்லுவார். ஸோ இப்ப மலையில மாட்டினா தானே மீனுக்கு பயம், கஷ்டம். மலையில மாட்டலன்னா சமாதானம் தானே. அதான் சமாதானமா இருங்க. ரைட்? யாருக்கு ஜனனம் கிடைக்கிறது?
அப்ப சொல்றார், எந்த ஜீவனுக்கு வாசனம்னா டிசையர்ஸ், ஆசைகள் இருக்கோ அந்த ஜீவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறது. புனரப்பி ஜனனம். படுத்து கேட்கிற, யாருக்கு மரணம்? எதெல்லாம் உற்பத்தி ஆச்சோ அது எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. உற்பத்தி, அதுக்கப்புறமா விருத்தி, அதுக்கப்புறமா அஸ்தித்வம், அதுக்கப்புறமா க்ஷயம், அதுக்கப்புறமா விநாசம். முதல்ல ஒன்று உற்பத்தி ஆகிறது, அதுக்கப்புறம் அது வளர்றது, அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அப்போ இன்னொரு பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ஷீணமாய்ந்து வரும், அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். இப்போ உடம்பே எடுத்துக்கோங்களேன், அம்மாவோட கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, அப்புறம் கர்ப்பத்தை விட்டு வெளில வளருது, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உடம்புல வளர்ச்சி, அப்புறமா புத்தியில் வளர்ச்சி, அப்புறம் ஞானத்தில் வளர்ச்சி, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஒரு ஏஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல பலகீனம், புத்தியில் பலகீனம், இதிலெல்லாம் பலகீனம் வருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் உடம்பும் புத்தி எல்லாம் போயிடுறது. ஸோ எதெல்லாம் உற்பத்தி ஆகிறதோ எல்லாவற்றிற்கும் மரணம் உண்டு. ஸோ புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், அதுதான். ஸோ பிறந்தால் இறப்பு உண்டு, அதனால பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவாமை இரவாமை. பிறந்தா தானே இறக்கணும், பிறக்கவே இல்லைன்னா இறப்பே கிடையாது இல்ல. அடுத்து கேட்கிறோம், யார் பத்தன்னா மாட்டின்றவர்கள் யாருன்னா, எந்த ஜீவனுக்கு ஞானம் இல்லையோ, ஆசை வகைப்பட்டிருக்கோ அது மாட்டிக்கிறது. ஊயிஸ் பத்த முக்த, யார் மாட்டிண்டும் அதிலிருந்து விடுதலை ஆனது யார்? எந்த ஜீவனுக்கு ஞானம் கிடைச்சி பிரம்ம விஷயம் புரிஞ்சிருதோ அது அந்த மாட்டின்ற ஜீவன் அதிலிருந்து விடுதலை அடைகிறது, அதுதான் பத்த முக்த. யார் ஞானஸ்வரூபி? உலகத்துல பகவான் தான் ஞானஸ்வரூபி. யாருக்கு சத்தா அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? யார் இந்த உலகத்தை நடத்தின்னு இருக்கா? பகவான் தான் எல்லாம் தெரிஞ்சவன், பகவான் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். மோட்சம்னா என்ன? இறைவனோடு கலத்தலே மோட்சம், இறைவனை அடைதலே மோட்சம். சரியா? அப்புறமா அதுல பகவான் நிர்குணமா சகுண பிரம்மமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது நிர்குணம் அப்படின்னா தோஷம் இல்லாமல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். பொதுவா நிர்குணம் அப்படின்னா பல பேரோட அபிப்பிராயம் உருவம் இல்லாமல் அப்படின்னு. எஸ், உருவம் இல்லாமலும் பகவான் இருக்கான், உருவத்தோடையும் இருக்கான். இப்ப நிறைய ஞானிகள் துருவன் மாதிரி அவர்கள்லாம் தனக்குள்ள பகவானை உள்ளபடி பார்க்கிறான். ஸோ அப்ப உருவத்தோட பகவான் காட்சி கொடுக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் பெருசா புரியல வச்சுக்கோங்களேன், ஆனா உள்ளே இருக்கிறான் அப்படின்னு ஒத்துக்கிறோம், நம்புறோம். சில சமயங்கள்ல உணர்கின்றோம், ஆனா உருவமா தெரியல. அந்த மாதிரி. ஸோ உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்த தத்துவம் இந்த பரமாத்மா. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு 25 கேள்வி நிறுத்தி நிதானமா நிறைய நாள் சொல்லலாம், ஓரளவுக்கு சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஏன்னா இதோடைய விஷயங்களை விட இல்லை, எனக்கு நான் பெருசா பார்க்கறது சமர்த்த ராமதாசருடைய அன்பும் அக்கறையும் உரிமையும் கருணையும். இதுதான். பெண் பிள்ளை நீ உனக்கு என்ன பிரிய போறது அப்படி கேட்கல. எப்படி கபிலர் ரொம்ப ஸ்ரத்தையோட தேவஹூதிக்கு சொன்னாரோ அந்த மாதிரி வேணாபாயிக்கு நம்ம சமர்த்த ராமதாசர் அழகா சொல்லியிருக்கார். வசதி இல்லையா?
ரொம்ப வசதி. கல்யாணமாகி கணவனை இழந்த ஒருத்தி, அவளை ஒதுக்கி வைக்கல. அவளை இதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லலை. இதுதான் சனாதன தர்மம். இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் வேணாலும் பிரம்ம விஷயத்தை அனுபவிக்கலாம், அனுபவிக்க முடியும். சோ ஒருவேளை நீங்கள் கணவனை இழந்தவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி மனைவியை இழந்தவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி அப்பா அம்மா இல்லாதவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகள் இல்லாதவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி உலகத்தை பொறுத்தவரை சக்சஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம், பெரிய ஆரோக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா பிரம்மத்தை அடையதற்கும் அனுபவிக்கிறதுக்குமான ஒரு பூரண உரிமையும் ஞானமும் உங்களுக்கு இருக்கு. நீங்க மற்ற விஷயத்துல இன்ஃபீரியர்னு நினைக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுல, இல்லாட்டி ஆரோக்கியத்துல, இல்லாட்டி மனிதர்களோட பழகிறதுல, இல்லாட்டி ஒரு வாக்கு சாதுரியத்துல, இல்லாட்டி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல, இல்லாட்டி பணம் சேமிக்கிறதுல, பல விஷயங்கள்ல ஒரு இன்ஃபீரியாரிட்டி உங்களுக்கு இருக்கலாம். நிச்சயமா ஏதாவது ஒன்றுல இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனா அது பக்தியை டிஸ்டர்ப் பண்றதுக்கோ, அது பகவான் அடையறதுக்கு ஒரு தடை கிடையாது. உங்க உடம்புல ஆரோக்கியம் குறைவா இருந்தாலும் ஆத்மாவாகிய நீங்கள் பூரணமானவர்கள். பூரணமான ஆத்மா பூரணமான பிரம்மத்தை பூரணமா அனுபவிக்க முடியும். சரியா? இதுதான் ரகசியம். வேணாபாய்க்கு கண்கள்ல கண்ணீர், மயிர்கால்கள் குத்திண்டு நிக்கிறது. அவளுக்கு என்னன்னா, அவள் லெவல்ல இறங்கி சொல்றார். அவளுக்கு புரிஞ்சுடுத்து. ஆனா நேரடியா சமர்த்தராமதாசரை பார்க்கிறா, அவர் பேசுறார். சின்ன சிம்பிளா அவர் அதுக்கு பதில் சொன்னாலும் அவருடைய பார்வையில, அவருடைய அனுகிரகத்தினாலே அந்த விஷயம் அப்படி புரியறது. எப்படி ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு புரியும்படியா செய்கையோ பாஷையோ சொல்லி அதுக்கு புரிய வைக்கிறான் இல்லையா? அப்படின்னு அந்த ஆன்ற சொல்றது தொடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி முன்னாடி சொல்லும் என்னாச்சு அப்படின்வான். ஸோ உடனே அதுக்கு ஒரு பெரிய சமாதானம். சமத்து குட்டி அப்படின்னா உடனே குஷியா சிரிக்கும். ஏன்னா அதுக்கு புரியறது அம்மாவோட எமோஷன்ஸ், அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய அக்கறை எல்லாமே அதுக்கு புரியுது. பெரிய அதுக்கு பாஷை இதெல்லாம் அக்கம் குடி மம்மம் சாப்பிடு, இது ஒரு அழகான பாண்டேஜ். அது போலதான் உங்களுக்கும் உங்கள் குருவுக்குமான பந்தம். எனக்கு நான் சிஷ்யனாக ஆரம்ப காலகட்டத்தில் அனுபவிச்ச அந்த குரு விஷயங்கள் இப்பயும் அதே சிஷ்யன்தான். இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் என் குருஜி அம்மாவுக்கு என்னைக்குமே சிஷ்யன்தான். அது சுகம்தான், அது சுகம்தான், அது மட்டும்தான் சுகம், சமாதானம். இப்படி ஒரு குருவும் ஒரு சிஷ்யையுமான அழகான ஒரு கலந்துரையாடல், கான்வர்சேஷன், கேள்வி பதில். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय.
जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो संत वेना बाई की जय। राधे कृष्णा।